ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நம்ம மசாலாலாம் அரைச்சி ரொம்பவே வித்தியாசமான முறையில் நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சிடலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 4 துண்டு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துடலாங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையும் எள்ளும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒயிட் எள்ளு இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வறுத்த பிறகு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பழுத்த பழமாக மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதுக்காக அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்தும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாலாம் சேர்த்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, துருவன தேங்காய் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியது இல்லைங்க. 1 மினிட்டுக்கு குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா முழுமையாக ஆற வச்சுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதில் எதுக்கு நம்ம உப்பு சேர்க்குறோன்னா நம்ம ஸ்டஃபிங் மாதிரி கத்திரிக்காய்க்குள்ளே வைக்க போகிறோம். அதுக்காக மசாலாவில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதனோட காம்பு பாதி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கத்தி ஒன்று எடுத்து 4 சைடும் நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கும்போது கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது போல் கத்திரிக்காய்க்கு நடுவில் கொஞ்சமாக இன்செர்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உள்ளே நல்லா மசாலாவை நம்ம உள்ளே சேர்த்துடணும். உங்களுக்கு கைகளில் வைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது போல் ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மசாலா எடுத்துகிட்டு டபுள் சைடும் நம்ம நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஸ்பூனில் வைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கைகளில் வைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது போல் ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே சேர்த்துடுங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சுங்க. இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு இது கூட நம்ம மசாலா சேர்த்து வச்சுருந்த கத்திரிக்காவெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் அந்த மசாலாலாம் நல்லா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்து வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஆயில்லையே. கத்திரிக்காய் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி இறக்கி வச்சிடலாம்.
அடுத்தது ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் வந்து ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு 4 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேங்க கலருக்காக. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. பாதி வந்து நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃபிங்கில் வச்சாச்சு, மீதி இருக்கிற மசாலா வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வாஷ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே புளியை கரைச்சிட்டு அதனோட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப அதிகமாக வேண்டாம். புளி கரைசல் சேர்த்த உடனே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கும், மீதியும் வேகும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஒரு கொதி வந்த பிறகு உடனே நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வர வரைக்கும் இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இதை நான் இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா குக் பண்ண போகிறேங்க. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் நான் வந்து இன்னொரு 3 மினிட்ஸ் குக் பண்ணி போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு ரெடியாக இருக்குது. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் எந்த அளவுக்கு திரிஞ்சு மேலே வந்திருக்குன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை வந்து நம்ம தூவிக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை இலை சேர்க்கும்போது அதனோட மனமே சூப்பராக இருக்குங்க. அதுக்காக வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.